மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக பாய் வீட்டு பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நல்லா அரிசி உடையாமல் உதிரியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு நெய் ஊற்றிட்டு வெங்காயம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, உப்பு, நல்லா வெங்காயம் ப்ரௌனிஷாக வரதுக்காக உப்பெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டு 2 பச்சை மிளகா வெட்டி போட்டு நம்ம வெங்காயத்தை வதக்கும் போது 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு வதக்கிக்கலாம். ஏன்னா அதுதான் பிரியாணியோட ஃப்ளேவர் கலர் கொடுக்கும். நம்ம கலர் பொடி யூஸ் பண்ண அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் சிக்கன் என்ன பண்ணியிருக்கேன்னா தயிர், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நான் ஊற வச்சுட்டேன். அதையும் நம்ம போட்டுட்டு தக்காளி வெட்டி போட்டு நல்லா மிளகாத்தூள் பத்தலைன்னா மிளகாத்தூள், பெருஞ்சீரகத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதில் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அந்த நேரம் நான் 1 உலக்குக்கு அரிசிக்கு 1 உலக்கு நான் தண்ணி தான் வச்சுருக்கேன். நான் 2 உலக்கு அரிசி போட்டு 2 உலக்கு நான் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அரிசியும் போட்டுட்டு அரிசியும் தண்ணி ஒரே மாதிரி வரும்போது நம்ம தம் போட்டுட்டு நம்ம எடுத்தோன்னா சுவையான பிரியாணி, பாய் வீட்டு பிரியாணி ரெடி.